பெற்றோர்களும் மாணவர்களும் நன்றாக படிக்க வேண்டும் என்று ஆசை அளவில் இருக்கிறார்களே தவிர, படிப்பு என்றால் என்ன, அதன் திறன்கள் என்ன, படிப்பு எந்த வகை திறன்களால் உருவாக்கப்படுகிறது என்பதில் அறியாமையில் உள்ளனர். வெல்கம் டு எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன். இந்த உலகம் ஒவ்வொரு நாளும் புது புது தன்மைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறது. அதை பலரால் உணர்ந்து கொள்ள முடியவில்லை. பலருமே தங்களுக்கு எது தெரியுமோ அதன் அடிப்படையில் தான் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான கற்றல் சார்ந்த ஒரு நிகழ்வு அல்லது ஒரு பேட்டர்ன் என்னன்னு சொன்னால் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அப்படிங்கிறது. அதாவது 2015 உருவாக்கப்பட்டது. அது எதுக்குள்ளேன்னா 2030 சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ். இதில் என்ன இருக்குன்னா 17 வகையான கோல்ஸ் என்ற இலக்கு, 169 டார்கெட்டை உள்ளடக்கியது. இது எதிர்கால சந்ததிக்காக இந்த கோட்பாடுகள் உருவாக்கப்பட்டது. அதாவது 1987 யுனைடெட் நேஷன் புருக்லாண்ட் கமிஷன் என்ன சொல்லியிருக்கேன்னா, எதிர்கால சந்ததிகள் எந்த விதமான நிகழ்வுகளையும் தப்பி போகாமல் அல்லது நிகழ்வுகளை தப்பி விடாமல் அவர்கள் முன்னேற்றுவதற்கான ஒரு விதிமுறைகளை உருவாக்க வேண்டும். அது 2015 2030 நடக்க வேண்டும் என்பதுக்காக உருவாக்கப்பட்டு தான் அந்த சஸ்டைனபிள் கோல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். அதில் 17 வகையான கோல்ஸ் இருக்குது. அதில் 2 விஷயத்தை மட்டும் ஒரு உளவியல் நிறுவனம் என்ற முறையில் நாங்கள் இதை விளக்குகிறோம். ஒன்று குவாலிட்டி எஜுகேஷனல், இன்னொன்று குட் ஹெல்த் அண்ட் வெல்பீயிங். இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது குவாலிட்டி எஜுகேஷன்னா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. குவாலிட்டி எஜுகேஷனுங்கிறத எப்படி டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், ஒரு குழந்தையினுடைய உணர்ச்சி, சமூக, மன, உடல் மற்றும் அறிவு சார்ந்த வளர்ச்சி இருக்கணும். அது எந்த அளவுக்கு இருக்கணும்னா, அவங்களுடைய மதம், இனம், அப்புறம் சமூக கலாச்சார பின்னணி, அப்புறம் இடம் சார்ந்த அமைப்பு, இதை தாண்டி அவங்களுக்கு குவாலிட்டி எஜுகேஷன் இருக்கணுங்கிறத உருவாக்குனாங்க. அப்போ இந்த குவாலிட்டி எஜுகேஷனில் என்ன இருக்குதுன்னா, ஃபஸ்ட்டு அது லேர்னிங் இருக்குது. இதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, எஜுகேஷன் லேர்னிங் ரெண்டுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கணும். நிறைய பேர்த்துக்கு எஜுகேஷனாக என்னங்கிற விஷயத்தை ஒரு மனப்பாடப்பட்ட செய்தியாகத்தை எடுத்துக்கிறாங்களே தவிர, அதில் என்ன இருக்குதுங்கிறத அவங்களால புரிஞ்சுக்கொள்ளவே முடியல. எஜுகேஷன் அப்படிங்கிறது என்னன்னு சொன்னால், அதாவது ஒரு விஷயத்தை அவங்க கற்றுக்கொள்கிறார்கள், அவ்வளோதான். அந்த கற்றுக்கொண்ட விஷயத்தை அவங்க அப்ளை பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது பார்த்தியா, அதுக்கு பேர் இன்டெலிஜென்சின்னு சொல்கிறோம். ஆனால் இன்றைக்கி கற்றுக்கொள்கிறோம், அதுக்கு மேலே ஏதாவது நடக்குதுன்னா இல்லவே இல்லை. அப்போ இந்த குவாலிட்டி எஜுகேஷன் அப்படிங்கிறது இருக்கணும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ இந்த குவாலிட்டி எஜுகேஷனுடைய ஃப்ரேம் ஒர்க் என்ன அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. அதாவது இந்த குவாலிட்டி எஜுகேஷனில் மெயினாக என்ன நடக்கணும்னா, குவாலிட்டி லேர்னிங் இருக்கணும். அப்போ அந்த லேர்னிங் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஸ்டூடெண்ட்டை மையப்படுத்தி இருக்கணும். அதே மாதிரி அவங்க அதை மனப்பாடம் பண்ணாமல் செயலின் மூலமாக கற்றுக்கொள்ளணும், அது இருக்கணும். அதுக்கடுத்து அவர்களுடைய ஒட்டுமொத்த கற்றலும் பயன் தரக்கூடியதாக இருக்கணும். அதை நிறைவேற்றக்கூடிய, செயல்படுத்தக்கூடிய ஸ்கில் இருக்கணும். அது 2 வகையான ஸ்கில் இருக்குது. எக்ஸிக்யூட்டிவ் ஸ்கில்னு சொல்லக்கூடிய சாஃப்ட் ஸ்கில், ஹார்ட் ஸ்கில் 2 இருக்கணும். அடுத்து அவங்க எதையுமே அர்த்தத்தோடு கற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை இருக்கணும். ஸோ இதுதான் குவாலிட்டி லேர்னிங்குடைய ஃப்ரேம் ஒர்க் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ அந்த நிலை நமக்கு இருக்குதாங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். அப்போ ஒருத்தருடைய கல்வி அப்படிங்கிறது இவ்வளோ பொசிஷனில் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அது சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியும் அப்படிங்கிறது தான் முக்கியம். அதே மாதிரி அவங்க அந்த மாணவன் அல்லது அதை படிக்கக்கூடியவங்களுக்கு ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் இருக்கணும், வேலைக்கு தகுந்த திறன் உருவாக்கணும். அதே மாதிரி சமூக இடைவெளி, பிறரோடு தொடர்பு கொள்ளும் திறன் இருக்கணும். இதெல்லாம் அவங்களுக்கு இருக்கணும், அவங்க உருவாக்கிக்கணும். பட் நம்ம அதிகமாக பார்க்குறது என்னென்னா, மனப்பாடம் பண்ணி கன்வென்ஷனல் ஸ்டடி தான் நம்ம பார்க்குறோம். கன்வென்ஷனல் ஸ்டடிங்கிறது சொல்லிக் கொடுத்து அப்படியே நம்ம ரிப்பீட் பண்ணுறது தான் பார்க்குறோம். ஸோ இதனுடைய விளைவு தான் அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியல. அதே மாதிரி படிப்பு அப்படிங்கிறது
18 ஹவர்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. இதுதான் வந்து அந்த காலத்துலேருந்து இருக்கக்கூடியது. அதுக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா, இன்று அதிகமாக பேசக்கூடிய எலன் மஸ்க் வந்து 18 மணி நேரம் அவருடைய சொந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஒர்க் பண்ணுவார். ஆனால் அதே சமயத்தில் அவர் வேலையில் ஒர்க் பண்ணையில் வந்து 8 ஹவர்ஸ் தான். அப்போ சொந்த ப்ராஜெக்ட், சொந்த வளர்ச்சிங்கிறது 18 மணி நேரத்தை உள்ளடக்கியது. அதே மாதிரி அன்னைக்கு அவர் எழுதின ஹோம்ஒர்க்கு அதெல்லாம் இன்றைக்கி ரிலீஸ் பண்ணுறாங்க. அப்போ என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த குவாலிட்டி எஜுகேஷன் அப்படிங்கிறதுல இத்தனை காம்பனண்ட் இருக்கணும். அந்த காம்பனண்ட்டு யார் அப்படின்னா, அந்த மாணவன் கற்றுக்கொள்ள வேண்டும் அல்லது அந்த மாணவி கற்றுக்கொள்ள வேண்டும். ஸோ இதுதான் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டில்